கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி செப்பனியா அவர் தரிசனத்தை கண்டு அவர் கர்த்தருடைய நாளை பற்றி குறிச்சிருக்காரு. கடைசி நாட்களில் நடக்கக்கூடியது அழிஞ்சிரும், அழிஞ்ச பிறகு அதுலேருந்து மக்களை எப்படி அவர் தேர்ந்தெடுப்பார், அந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் அவர் சொன்னார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது நிறையா கடைசி நாட்களில் நம்ம நடக்க போகிற காரியங்களையும் கொடுக்காது, வருகிற நாட்களில் எப்படி ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக வாழணுங்கிறத நிறையா கற்றுக் கொடுக்குறதுக்கு இந்த வசனம் ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுத் தருவார். அதன்படி நம்ம செயலாற்றணும். அதை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் அதை நம்ம நடக்கிறதுக்கு அதுபடி நடக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க, அதனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசியெல்லாம் படிக்கும்போது அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும். இதுவும் அதே மாதிரி 3 அதிகாரம் தான். நீங்கள் 3 அதிகாரத்தையும் படிச்சிங்கனாக்கி நான் சில வசனங்களை 3 அதிகாரத்தையும் படிக்க முடியாதுல்ல, அதனால் சில வசனங்களுக்கு குறிப்பு சொல்லும் பொழுதே நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு நிறையா ஆண்டவர் உங்களோட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. கடைசி நாட்களிலே அழிந்து போகிற இந்த நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு எச்சரிப்பின் சத்தை கேட்ட பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கன்னு சொல்லணும் முடிவுக்கு ஆண்டவர் சொல்லி அவரை முடிக்க செய்திருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எச்சரிப்பின் சத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இந்த நாட்களே இருக்குது. அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதற்கும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாதபடி இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி நாங்கள் ஆண்டவரை இழந்து போனதையும் எங்களுக்கு தர வளமுள்ள தேவன் எங்களை மனம் திரும்பி வரும்பொழுது அவரை கூட்டி சேர்த்து எங்களை எப்படி ஆசிரிப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த செப்பனி தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை கற்றுருந்துருக்கீங்க, எழுதி தந்துருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் படிக்கும்போது தியானித்து படிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்படியே நாங்கள் வாசித்து விட்டு விடாதபடி அதை வாசித்து தியானித்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட உதவியை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். வசன தியானமும் ஆவியானவர் எங்களோடு பேசி அதுக்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இதுக்கு மாயமெல்லாம் நமக்கு செலுத்துது. இயேசு நாமத்தில் ஜெபம் கொண்டால் பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபந்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருப்பு தாட்பாடுகளை முறித்து போடும் ஜெபம், இருப்பு தாட்பாடுகளை முறித்து போடும் ஜெபம். எங்கள கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம், எங்கள கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம்.
ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமை உள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை ஜெபந்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை ஜெபித்து ஜெயமெருவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த செப்பனியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எசேக்கியா ராஜா இருக்காருல்ல, அவர் வம்சத்தில் வந்தவர்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவருடைய மகனுடைய யோசியாங்கிற யூத ராஜா அந்த ஆளுகை செய்யும் பொழுது அவர் வந்து அவருடைய வம்சத்தை பற்றி நீங்கள் முதலாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய இத்தனை தகப்பன் அவருடைய பிள்ளை அவர் பிள்ளைன்னு சொல்லி கடைசியில் இவருடைய பிள்ளை கூசின் குமாரனாகிய செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இவர் ஒரு ராஜ குடும்பத்தில் சேர்ந்தவர்னு சொல்லி பார்க்கும். யோசியா ராஜா காலத்தில் இவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. இந்த கடைசி நாட்களில் எப்படி இவங்க அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களை எப்படி அழிப்பேன், எப்படி கடைசி நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக அவர் சொல்லி நிறைய காரணங்களை கண்டித்து உணர்த்ததை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த தீர்க்கதரிசி சொன்னது இவருடைய போதனையெல்லாம் கேட்டு அந்த ராஜாக்கள் நிறைய பேர் கேட்க மாட்டான்னு சொல்லி நம்ம நிறைய படித்தோம். ஆனால் இந்த ராஜா என்ன செஞ்சான்னா சொன்னதை கேட்டான். நிறைய போதனையை அவருக்கு வந்து போதிச்சு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தேசத்தில் அவர் போதனையை கேட்டு இந்த தேசத்தில் நிறைய விக்கிர ஆராதனைகள் நிறைய இருந்திருக்குது. அதை பூரா அவர் வந்து அழிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த காரியத்தில் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக நடந்த காரியம் என்னென்னா, விக்கிர ஆராதனை மற்ற காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் எல்லாம் ராஜா வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் ராஜா கண்ட்ரோல் பண்ணாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு அழிய போகிற காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறத நம்ம தியானிக்கலாம். முதலாவது விதத்தில் 2லேருந்து நீங்கள் 6 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் சொல்கிறது நிறையா அந்த விக்கிர ஆராதனைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதை அழிக்கிறதுக்குள்ளே இவங்க செஞ்ச காரியங்களை முதல்ல சொல்கிறார். விக்கிர வழிபாடு
அந்த நியாய தீர்ப்பு காலத்தில் வந்து இந்த நாட்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த விக்கிரகங்கள் என்னெல்லாம் விக்கிரகங்கள்னா, விக்கிரகத்தையும் இந்த கம்மரின்னு சொல்லி ஒரு விக்கிரக வானசேனைன்னு சொல்லி ஒரு கடவுளை கும்பிட்டுருக்காங்க. அடுத்தது சூரிய சந்திர வழிபாடு அதை செஞ்சுருக்காங்க. மல்காம்னு சொல்லி ஒரு மோளைன்னு சொல்லி ஒரு ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்க. அது வந்து நரபலியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மோனியர் விக்கிரக ஆராதனை தெய்வமாக இருந்திருக்குது அவங்கெல்லாம் காலத்தில். அவங்க வந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் எச்சரிப்பு சத்தம் கொடுக்கறது தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி அதனுடைய நீங்கள் காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அந்த முதலாவது அதிகாரம் ஃபுல்லாக படிங்க. அதில் என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சு பண்ணுறாங்க, அதில் கடைசி நாட்களில் என்ன நடக்குங்கிறது 15வது வசனத்தை அந்த நாட்கள் வர்றது கர்த்தருடைய பெரிதான நாள் எப்படி வரும், பயங்கரமாக இருக்குங்கிறத அவர் எச்சரிப்பின் சத்தை கொடுக்குறதையும் நீங்கள் இந்த முதலாவது அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா நான் கொடுத்த அந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் அதை படிங்க. 2வது அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அது வந்து நீங்கள் விரும்பப்படாத ஜாதியாகிய கட்டளை பிறக்கும் முன்னே பாதரை போல நாள் பறந்து போகும் முன்னே கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னே கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னே நீங்கள் வந்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 2வது அதிகாரம் ஃபுல்லாக அந்த மாதிரி காரியங்களை தான் அவர் வந்து சொல்கிறார். நீங்கள் வந்து ஆராய்ச்சி பாருங்கள். இது மாதிரி இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தான் நீங்கள் அந்த 2வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அதனால் நான் அந்த விளக்கங்களை மட்டும் சொல்லுதேன். யூத மக்களை வந்து தேவனை தேடும்படி அழைப்பை கொடுக்குறாரு. நீங்கள் வந்து ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடும் பொழுது தான் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இப்படி அழிவுகள் வருது. ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது என்னமெல்லாம் அழிக்கன்னு சொல்லி இந்த 1வது அதிகாரத்தில் சொல்கிறாருல, அது 2வது அதிகாரத்தில் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்குறாரு. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கி அதுலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியுங்கிற எச்சரிப்பின் சத்தத்தை பூரா இந்த 2வது அதிகாரத்தில் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, முதலாவது என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் ஆண்டவரை தேடணுங்கிற காரியத்தை ஒரு 3 காரியத்தை நீங்கள் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படிங்க. நான் அந்த விளக்கம் வச்சதேன். கர்த்தரை தேடணும். முதலாவது கர்த்தரை தேடுற பிள்ளைங்களா நீங்கள் இருங்க. ஆண்டவரை தேடும் பொழுதே நமக்கு நிறைய காரியங்களை அவர் கற்றுத்தருவார். இப்போ தேடாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன செய்யுது, தென்படாமல் இருக்கிறாரு. அவரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். அவரை அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். தேடாதவனுக்கு என்ன செய்வார்? அப்போ இந்த கடைசி வெளிப்படுத்தலாம் நீங்கள் நிறைய அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நிறைய வந்து ஆண்டவர் எப்படி ஒரு நம்ம மனுஷனுக்கு வந்து பெரிய அவருக்கு சகல அதிகாரமும் இருந்தாலும் நம்மக்கிட்ட வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு நம்ம என்ன செய்யணும், எப்படி காரியம் செய்யணும், நம்மக்கிட்ட எப்படி வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு சரியான பாதையில் அவர் கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கதவை தட்டுதேன், ஒருவன் திறந்தாலும் நான் உள்ளே பிரவேசிப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கதவை உடைக்க முடியாது அவரால். அப்படி இல்லை. ஆனால் என்ன செய்கிறாருன்னா மனுஷனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ வந்து என்ன தேடு, நம்ம தேடும் போது இப்போ படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்த அந்த சாப்பாடு செய்கிறோன்னு வைங்க, அதை வந்து நம்ம செஞ்சால் தான் சாப்பிட முடியும். அது எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற எப்படி காரியம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியும். ஒரு வேலை படிப்பு எல்லாமே அதனுடைய காரியங்கள்லாம் என்ன செய்யுது, அது நடக்கணும். அப்போ நான் எப்படி பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி நாட்களுக்காண்டி நான் உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கேன், அதுக்கு நீ எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத நீ வந்து என்ன தேடணும். முதலாவது என்ன தேடினா தான் நான் உனக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம படிக்கிறதுக்கு போகிறாங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு 30 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னு வைங்க, எல்லாருக்கும் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அதில் தான் எழுதி போடுவாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலை, ஒரு கிராமங்கிறதுனால ஒரு ஓலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா படிக்கும்போது. அப்போ பார்த்திங்கன்னா போர்டு வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த நாட்களில் இருக்க மாதிரி போர்டு இருக்காது, அப்படியே செவரு உள்ளார அப்படியே பதிச்சுருப்பாங்க. நாங்கள் டெய்லி போய் என்ன செய்யணும், தண்ணியை வச்சு இந்த ஸ்பாஞ்சு வச்சு நல்லா டெய்லி நாங்கள் வந்து காலையில் என்ன செய்யணும், சார் வர்றதுக்கு முன்னாடி தொடச்சி எல்லாம் பண்ணுறது. இந்த நாட்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் செய்வாங்களான்னு தெரியல. அந்த நாட்களில் நாங்கள்லாம் அந்த மாதிரி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி சாக்பீஸெல்லாம் ஒரு போர்டில் இந்த எல்லாம் வச்சு எடுத்து சார் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் டேபிளெல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணி நாங்களே அந்த மாதிரி செய்வோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி செஞ்சு அப்படி கொண்டு போய் வைப்போம். அப்போ அந்த போர்டில் எழுதி போடுறது எல்லாருக்கும் தான் தெரியும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் அவர் வந்து சார் வந்து சொல்லி தருவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவான், அதை கவனிக்காமல் எங்கேயோ கவனிச்சிக்கிட்டு இருப்பான்.
அப்போ பரீட்சை எழுதும்போது என்ன செய்ய மாட்டான், மார்க் எடுக்க மாட்டான். அப்போ எங்கள் சார் வந்து ஒரு ஒரு காரியம் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. ரொம்ப சின்ன பிள்ளையில் நான் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த சார் வந்து செஞ்ச காரியங்கள் எனக்கு ரொம்ப, அந்த சர்ச்சிலே வந்து மணி அடிக்கிறது, இந்த காலையில் ரெக்கார்டு போடுவாங்கள்ல, அது உள்ளார அந்த சர்ச்சு உள்ளார ரூம் இருந்துச்சு. ஒரு அக்காலாம் அவங்களுக்கு பையன் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கார அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ பெண்கள்லாம் இருந்தாங்க, 2 3 பெண்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா நம்ம பேசுவாங்க, போவாங்க, நல்லா பழகுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சார் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கி எங்களுக்கு ஒன்று சொல்லி தந்தார். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி இருக்க பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. சார் வந்து என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் சொல்லி தருவாங்க. அப்புறம் நாங்கள் பாடம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கான்னு டெஸ்ட் வைக்கும்போது நாங்கள் மார்க் எடுக்கிறதா எல்லா மார்க்கையும் எடுத்து வச்சு நோட்டெல்லாம் அப்படியே லைனாக எடுத்து வைக்கணும். நாங்கள் தான் எடுத்து வைக்கணும். எங்கள் மார்க் எப்படி இருக்குமோன்னு பயந்துகிட்டே நாங்கள் எடுத்து வைப்போம். ஆனால் நல்ல மார்க் எடுத்திருப்போம். எடுத்த உடனே என்ன செய்வார், அந்த இதில் ஃபெயில் ஆகி யார் இருக்காங்களோ இந்த ஃபெயில் ஆனவங்கள பூரா வர சொல்லி லைனாக நிற்க வைப்பார். முதல்ல காலையில் வந்தோடனே ஏன் ஃபெயில்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு. எடுத்து வச்சு போனாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவன் பூரா ஃபெயிலானவன் பூரா வெளியே போய் முழங்கால் நின்று, அங்கே மண்ணாக இருக்கும், ஆற்று மண் அடித்து போட்டிருப்பாங்க. அதில் மண்ணில் நிற்கணும். நீ என் பீரியடு முடிய 1 மணி நேரமாக நீ அங்கேயே உட்காரு அப்படின்ட்டுருவார். அதில் நிற்கணும். நின்றுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பார். கம்பு வச்சுருக்கதை வச்சு நீங்கள் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாம் இருப்பாங்க. ஆனால் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணீங்களோ அந்த ஃபெயிலானவனுக்கு ஒரு அடிங்க அப்படிம்பாரு. எங்களுக்கு பயமாக இருக்கும். எப்படி வெளியே போய் நம்மளை அடிச்சுட்டாலும் என்ன பண்ணுன்னு, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயம் இருக்கும். அதனால சார் என்ன செஞ்சிருவான், அடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ கம்பை கொடுத்து நம்மளை அடிக்க வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி இருப்பியா, அடுத்த வருஷம் நீ இந்த அடுத்த பரீட்சையில் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அங்கே வச்சு கேட்பாரு. கேட்கும்போது அடுத்தது பார்த்தா எப்படியோ படித்து பாஸ் பண்ணிடுவான். அப்போ சொல்லுவார், பார்த்தியா எவ்வளோ இருக்குது பார்த்தியா, படிப்பு இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குது, சொல்லிக் கொடுக்குறதையும் கவனிக்காமல் இருந்துட்டு இவன் என்ன மாதிரி கவனத்தில் இருந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த சார் வந்து எங்களுக்கு சொன்னது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மாதிரி நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை நம்ம படிக்கும்போது எப்படி பாடத்தை கவனிக்கமோ அது மாதிரி ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களா இருக்கணும். அடுத்தது அவர் நீதி செய்கிற தேவன். அவர் வந்து நீதி செய்ய போகிறாரு, கடைசி நாட்களில் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நமக்கு நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டுறாரு. எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்காரு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக. அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நீதியை தேடணும். ஆண்டவருடைய நீதியை நம்ம தேடுற பிள்ளைங்களா இருக்கணும். 3வது மனத்தாழ்மையை தேடணும். ஆண்டவர் எப்படி நமக்கு தாழ்மையாக இருந்து நம்மளை வந்து எப்படி சொல்கிறாரு, நீ சொல்லித்தராரு. நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தரும்போது நம்ம கேட்காம இருந்தோம்னாக்கி நம்ம தண்டனை அனுபவிப்போம். அந்த தண்டனை போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி நமக்கு முன்னாடி சொல்கிறாரு. அதுக்கு மனத்தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவர் செப்பனியாங்கிற ஒரு பேருக்கே அர்த்தமே மறைக்கிறவர்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த கோபத்தினால நம்மளை வந்து ஒரு மறைச்சி ஒரு சிறகு நிலையில் நம்மளை மறைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறத கூட்டி அவர் சேர்க்குறாரு. நீ வா, இங்கே வா, ஆண்டவர்கிட்ட வா, அப்போ தான் நீ உனக்கு வந்து ஒரு அடைக்கலம் கிடைக்கும், உனக்கு வந்து ஒரு புகலிடம் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரி, இந்த அழிவுலேருந்து உன்னை வந்து தப்பித்து கொள்ளறதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கறத நம்ம பார்ப்போம். அப்போ எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பொழுதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இந்த இடத்துல தியானிக்கணும். ஏன்னா எச்சரிப்பின் சத்தத்தை தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. அதற்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கி நான் அந்த 3 காரியம் சொன்ன பாருங்க, அதுக்கு விளக்கங்களும் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து உடன்படிக்கை தந்திருக்காரு. கர்த்தர் வந்து நமக்கு ஒரு உடன்படிக்கை தந்து நம்மளை பாதுகாப்பில் நான் வந்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நமக்கு அன்பு காட்டுறாரு, நமக்கு காவலாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதயத்தை முழுதுமாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவர், அதனால் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அவரை மாற்றணும் தேடணும். மனுஷனை தேடினோம்னா நமக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது. அது நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால் ஆண்டவரை தேடும் போதே என்ன செய்யணும், அவருடைய குணாதிசயங்களை எல்லாத்தையும் அவர் நமக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்காரு, நமக்கு காத்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட முதலாவது அவரை தான் நேசித்து அவர் தான் நம்மளை நேசிக்கிற வல்லமை உள்ளவர். அவர் நேசம் ஒரு நாளும் குறையவே இருக்காது. அதனால் அவருடைய அன்பில் நம்ம நினைச்சு நிற்கிறதுக்கு அவரிடத்துல நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். அதுதான் அவரை தேடுறது. 2வது பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையும் அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம தேடணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீதி செய்து நடத்துகிறவர். நமக்கு எதிராக எத்தனை சத்துரு திட்டங்கள் இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் தான் நீதி செய்கிறவர். மனுஷங்கிட்ட நீதியெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது, அவங்ககிட்ட நீதியே இருக்காது. அதனால் ஆண்டவருடைய நீதியை நம்ம தேடுகிற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த காப்பு வந்து நமக்கு நடத்தி உதவி செய்கிற வல்லமை உள்ளவர். அதனால் நமக்கு எந்த நிலையில் உதவியே நமக்கு இல்லை, உதவியே நமக்கு
யாரும் செய்யறதுக்கு இல்லைங்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட தாழ்மையாக, ஆண்டவரை நீங்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும், எங்களால் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாத காரியங்கள், அதனால் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, உங்கள் எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தாழ்த்துதான் என்னை தாழ்த்தும் போது நீங்கள் உயர்த்துகிறவராக இருக்கீங்க, தாழ்மை உள்ளதுக்கு கிருபை தருகிறவராக இருக்கீங்க, அந்த கிருபை இந்த நாளில் எங்களுக்கு ஊற்றி எங்களை இந்த அழிவிலேருந்து மீட்டெடுங்கன்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி இவர் வந்து அறைகூவல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறாருங்கிறத சொல்லிட்டு அடுத்தது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் நீங்கள் 3வது அதிகாரத்தையும் நீங்கள் படிங்க. அந்த இடையில நான் விட்டுருந்தாலும் நீங்கள் இப்போ ஃபுல்லாக 3 அதிகாரம் தானே படிச்சிட்டிங்கன்னாக்கி ஆவியானவர் உங்களுக்கு நிறைய கற்று தருவார். அதன்படி நடக்கும்பொழுது நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, ஆண்டவர் தவிர வேறு யாருமே உதவி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய உதவியை நாடி தேடி நம்ம போகும்பொழுது இந்த வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இதை தியானிங்க. அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறாருல கடைசி, அதை சொல்கிறேன். செப்பனியா 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்களை பாசையிலே சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த இடத்துல பூரா ஃபுல்லாக ஆசீர்வாதத்தை பற்றிய வசனங்களை ஆண்டவர் சொல்லிகிட்டே வராரு. நான் எந்த இடத்துல சிறுமைப்பட்டானோ, எந்த இடத்துல அவன் ஒடுக்கப்பட்டானோ, எல்லா இடத்துலேருந்து நான் என்ன செய்வேன், ஆசீர்வித்து அவனை கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீயோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு. இப்போ இதெல்லாம் உனக்கு நான் செய்கிறேன், அதனால் நீ என்ன செய்யணுமே, உனக்கு கவலையே இல்லை, நீ வந்து ஆண்டவர்கிட்ட நீ பாடி துதிக்கிறது நீ செய்ய, அந்த இடத்துல செய்யும் பொழுது உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆக்கினைகளை அகற்றி, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாது இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இனிமே தீங்கு எத்தனையோ தீங்குகள் வரும்னு சொல்லி அவர் எச்சரிப்பின் சத்தை கொடுத்ததை நீ கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. சீயோன் குமார்த்தையும் கூப்பிட்டு ஆண்டவர் வந்து அதை சொல்றாரு. எல்லாருக்கும் நான் வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தர்கிட்ட அன்பு கூர்ந்து அவர்கிட்ட மகிழ்ச்சி பொங்க. நம்ம துதிப்பாடல் நம்ம பாட்டு படிக்கணும்னாலே பார்த்தீங்கன்னாக்கி இருதயத்துலேருந்து வரணும் மகிழ்ச்சி. அவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மகிழ்ச்சியில் தான் நம்ம பாடல் பாடணும்னு சொல்லி நம்ம பார்க்கும். ஏன்னா வந்து பாடல் வந்து சிலர் வந்து படிப்பாங்க, எப்படியோ பாடல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. சிலர் வந்து அதை உணர்ந்து படிக்கும் பொழுது கண்ணீர் வரும். நிறைய பாடல்கள் படிக்கும்போது நமக்கே தெரியாது, அப்படியே கண்ணீர் வர்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இருதயத்தின் உள்ளுக்குலேருந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தாங்காரு. இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம பாடல் பாடும் பொழுதும் அது ஒரு அர்த்தமுள்ள பாடல்களாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாடும் பொழுது இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்களை காண நான் உங்களை சிறையிருப்பை மற்றவங்க பார்க்கும் பொழுது சிறையிருப்பில் இருந்தீங்களா, அதை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு. ஏன்னா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த காலத்தில் நீங்கள் என்னத்தெல்லாம் இழந்தீங்களோ, என்னத்தெல்லாம் நீங்கள் இழந்து போய் இருந்தீங்களோ, அந்த பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் மற்றவங்க காணும்படி நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டு இந்த நாட்களில் வெட்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நான் உன்னை கீர்த்தியும் உன்னை என்ன செய்வேன் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த வழிபாடு, அதாவது ஆண்டவர் பிரியமில்லாத சிலை வணக்கம், அந்த மற்ற காரியங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் பொழுது அழிக்கப்படும் போது நீ என்ன செய்யணுங்கிறதையும் ஒரு விடயம் கொடுத்து இந்த நாட்களில் யோனா காலத்துலலாம் அழிஞ்சு போனாங்க, நினைவே அழிஞ்சு போச்சு, பாபிலோன் அழிஞ்சு போச்சு, அப்படிலாம் இல்லாதபடி ஆண்டவர் அழியாதபடி உங்களை கூட்டி சேர்த்து உங்களை வந்து நான் புகழ்ச்சியாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். கீர்த்தினாலே வந்து கீர்த்தி புகழ்ச்சினாலே அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம், அது கர்த்தர் கொடுக்குறேங்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை நமக்கு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துலேயுமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத முடிக்கிறாரு. அப்போ நம்ம பிரியமில்லாத செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோம்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு
கீழ்ப்படிஞ்சிட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அந்த 20வது வசனத்துக்கு பாருங்கன்னா, வருங்காலத்தில் இஸ்ரவேல் மேசியாவின் கீழே அந்த 1000 வருஷம் அரசாட்சி வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்ற அந்த காரியத்தை தான் இந்த 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். மேசியா வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கோம், எப்படி அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னாக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். இதுக்கு ஒரு 4 காரியத்தை நான் வந்து ஒரு விளக்கங்களில் நான் கொடுக்கறதுக்கு பார்க்குறேங்க. அக்காலத்தில் ஒருமனப்பட்ட ஆராதனை இருக்கும். அந்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆராதனைலாம் எல்லாரும் ஒருமனப்பாட்டோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிலர் எப்படியோ பாட தெரிஞ்சவங்க பாட தெரியாதவங்க எதையோ பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அப்படி இல்லை. அப்படி ஒருமனப்பாடோட பாடல் பாடும்பொழுது எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவர் பாடி துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த இருதயம்லாம் ஆண்டவருக்கு முதலாவது போய் அந்த பாடலை நம்ம பாடும் பொழுது அந்த பாடல் மூலமாகவே நிறைய பேர் ரட்சிக்கப்படுதாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க, பாடல் மூலமாக சுகம் கிடைக்குது. அந்த மாதிரி பாட்டு துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அதனால நம்ம துதிக்கும் பொழுதே நிறைய பிசாசுகள்லாம் ஓடும், நிறைய நோய்கள் சுகமாகும். அதனால பாடல் பாடும்போது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அந்த நாட்களில் பாடுதவங்களா ஆண்டவர் வந்து அவர் ஒருமனப்படுத்துவார்னு சொல்லி பார்க்கோம். 2வது பார்த்தீங்கன்னா ஒரே தன்மையில் ஒரே மொழியில் படிப்பாங்களாம். இப்போ பல மொழிகள் இருக்குது. அந்த மொழிகள் எல்லாமே மாறி ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவருடைய வருகையில் மூலம் இந்த ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியில் வரும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்வாருங்கிறத சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஒரே மொழியாக இருக்குமாம்மா. ஒரே மொழியில் தான் எல்லாருமே அந்த காலத்தில் ஆண்டவரை துதிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும். 3வது பார்த்தீங்கன்னாக்கி பாபிலோன் பிரிவினைகள்லாம் அகற்றப்பட்டிருக்கும். இந்த பாபிலோனில் பிரிவினைலாம் இருந்ததில்ல, அதெல்லாம் அகற்றப்பட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. 4வது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் உலகமெங்கும் இருந்து சேர்க்கப்பட்டு அங்கே வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அவங்க அவரை பாடி துதிக்கிறதுனால, அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால விக்கிர ஆராதனையெல்லாம் அழித்து அதெல்லாம் ஒழிச்சு அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. நீங்கள் 2வது விதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதே அவங்க செஞ்சுட்டு வர்றதுனால அவங்க ஒரு தூய்மையாய் அந்த தூய்மையான மக்களாக அவங்கள வந்து உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மாதிரி சுத்தமானவங்க யாருமே இல்லை, பரிசுத்தமானவங்கன்னு சொல்லலாம். அப்படி பரிசுத்தமான கூட்டத்தை அவர் சேர்க்க போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் மகிழ்ச்சி பொங்குமாமா. கர்த்தர் தானே அவரை அரசாட்சி பண்ண போகிறாரு. அப்போ அரசாட்சி பண்ணும்போது எருசலேமில் வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். இஸ்ரேல் மக்கள் மத்தியிலையும் சிறைப்பட்டு போனவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டு அவங்கெல்லாம் சிறைப்பட்டு போனவங்களெல்லாம் மீட்கப்பட்ட பிள்ளைங்களா ஆண்டவர் சேர்த்து அவங்கள ஒன்றாக துதிக்க வைப்பாருன்னு சொல்லி அவர் முடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்ம துதிக்கும் ரொம்ப முக்கியமான ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யணும்னாக்கி ஆண்டவரை நம்ம முதலிடத்தில் வச்சு அவர் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கணுங்கிற காரியத்தை நம்ம செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது துதி பாடல் தான் முக்கியமானது அவர் சொல்லியிருக்காரு. துதிக்கும் பொழுது இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்டு நம்மளையும் புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வச்சு நம்மளை நடத்துவார். அந்த காரியங்களை இந்த நாட்டில் செய்கிறதுக்கு ஆண்டோடைய வசனத்தை இந்த 3 அதிகாரம் தான் தியானிங்க. இந்த விளக்கங்கள் சொன்னதை நீங்கள் தியானிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. ஜெயிப்போம். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். ஆம் சுவாமி, நீங்கள் எங்களை உருவாக்கினவர், எங்களை நியாயம் தீர்க்க போகிறவரும் நீர் தான். நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாவற்றிலும் இருக்கிறபடியால் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுது அது கீழ்ப்படிந்து நடக்கவும் தகப்பனே நாங்கள் பாடி துதிக்கிறதை பற்றி அதிகமாக இந்த ஆண்டவரே அதிகாரத்தில் நாங்கள் தியானிக்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உண்மை யார் என்று இனங்கண்டு கொண்டு நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாய், எனக்கு என்ன செய்ய வல்லமுள்ளவர் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உண்மை ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க முடியும் ஆண்டவரே. நீங்கள் யார் என்று கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. நீங்கள் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் என்பதை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை என்பதை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. நீங்கள் நடத்துகிற அந்த சிறகின் ஆண்டவரை மூடி மறைக்கிற அந்த ஆண்டவரே
அந்த மறைவுக்குள்ளே காத்து வழி நடத்துகிற அந்த பாதுகாப்பு என்னவென்று கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. பாதுகாப்பற்ற உலகிலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பரிசுத்த இரத்தத்தினால் தந்திருக்கீங்க அக்கா. நன்றி ஆண்டவரே. அந்த பரிசுத்த இரத்தத்தினால் மூடப்பட்ட பிள்ளைகள் என்று நாங்கள் இருதயத்தில் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு இடையூறு செய்கிற சத்துருவின் திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீக்க வல்லமுள்ள தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமா என்றால் ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அகற்ற வல்லமுள்ள நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. எங்களை தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் நீங்க மாத்திரம் தான் செய்து முடிக்க வல்லமுள்ள ஆண்டவரே. எந்த மனுஷனையும் சார்ந்து நாங்கள் வாழாதபடி தேவனுடைய வல்லமையை மாத்திரம் சார்ந்து வாழ எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ அதற்கு நாங்கள் விலகப்பட ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை விலகி காக்க பாதுகாக்க வல்லமுள்ள கரம் அதற்குள்ளே நாங்கள் மூடி மறைக்கப்பட அந்த சட்டைக்குள்ளே நாங்கள் மறைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. இந்த நாட்களிலே நாங்கள் எந்த இடத்திலும் ஆண்டவரை வெட்கப்படுகிறோமோ அந்த தாழ்த்தப்பட்ட இடத்திலெல்லாம் உயர்த்து என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமல்ல யூதாவுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரை எங்களுக்கும் நீங்க செய்ய வல்லமுள்ளவர் என்று இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் கீர்த்தியுமாய் புகழ்ச்சியுமாய் மாற்ற போர்க்காய் நன்றி ஆண்டவரே. தலை குறிந்த இடத்திலே ஆண்டவரை நிமிரச் செய்ய போர்க்காய் நன்றி செலுத்துறப்பா. இதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து இது எங்களுக்கு சொந்தம் என்று நாங்கள் யாரெல்லாம் சொந்தமாக்கி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை இந்த ஆண்டவரை வசனத்தில் உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க என் தேவன் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீர். நன்றி செலுத்துறப்பா. எல்லா சத்துருவின் திட்டங்களையும் நோய்களை கொண்டு வர சத்துருவின் திட்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றி தேவன் எங்களை தமிழை நிமிரச் செய்ய போறக்கா நன்றி செலுத்துறப்பா. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது உண்மை துதிக்கணும் ஆண்டவரே. உண்மையை தேடணும் ஆண்டவரே. நீதி செய்கிற நீதியுள்ள நியாயாதிபதியை மாத்திரம் நாங்கள் நம்பணும். நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தணும் ஆண்டவரே. உங்க இடத்துல மாத்திரம் தாழ்த்தப்பட கிருபை செய்யுங்க. எந்த மனிதனிடத்தில் நாங்கள் தாழ்த்தப்படக்கூடாது. எந்த மனிதத்தில் நாங்கள் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த மனிதத்தில் நாங்கள் கரம் நீட்டப்படாது ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, அப்படி ஆபிரகாமை நடத்தினீங்களே சுவாமி, அதுபோல எங்களை வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறபடி அவங்க நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அநேக கண்கள் ஆண்டவரே அநேக ஜனங்கள் கண்டுகொண்டு உம்மை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை நடத்த முடியும் ஆண்டவரே. நீங்க எங்க உள்ளே பிரவேசிக்கும் பொழுது உங்க ஆவியானவர் எங்கள் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது உம்முடைய பாடல் துதி எல்லாம் எங்கள் உள்ளத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவரே அநேகருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எங்களையும் பயன்படுத்த முடியும். இந்த செப்பனியா தீர்க்கதரிசனம் மூலமாய் எத்தனை காரியங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க சுவாமி. அதுபோல் நாங்களும் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நாங்களும் ஆண்டவரை அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில சரியான பாதையிலே செல்ல எங்களுக்கு உதவி செய்கிற வார்த்தைகளா இருக்கிற தயவுக்கா நன்றி. இந்த வேதத்துக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த தீர்க்கதரிசிகளுக்காக நன்றி ஆண்டவரே. தைரியமா எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரே நடத்தி செல்ல ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு கிடைத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. முழுவதுமாய் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதமாய் நடத்த போறதுக்காக நன்றி. உண்மை துதிக்கட்டும், உண்மை தேடட்டும். நீதி செய்கிற நீதியுள்ள நியாயாதிபதியை தேடி அவரை மாத்திரம் நம்பி அவரிடத்திலே தாழ்த்தப்பட கிருபை செய்யுங்க. எந்த மனிதத்திலும் தாழ்ந்து போகிறதுக்கு நீங்க அனுமதிக்கிறதே இல்லப்பா உங்க பிள்ளைங்களை ஆண்டவரே. உண்மை மாத்திரம் ஆண்டவரை நம்பி உம்மிடத்திலே தாழ்த்தப்பட உம்மிடத்திலே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து நாட்களில் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன். ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயங்கள் நமக்கே செலுத்துறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.